ஹலோ கிட்டி. ஹலோ கிட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஹனிக்கு தேங்க்ஸ் சொல்ல வந்திருக்கேன். ஹனி உனக்கு என்ன செஞ்சுட்டான்னு தேங்க்யூ சொல்ல வந்திருக்க? முதல்ல தேங்க்ஸ் சொல்றேன், அப்புறம் என்னன்னு உங்களுக்கே புரியும். நீ அன்னைக்கு டிராயிங் எப்படி பண்றதுன்னு எனக்கு சொல்லி தந்தல்ல, அதனால டிராயிங் எக்ஸாம்ல எனக்கு 10க்கு 10 கிடைச்சிருக்கு. என்னது, ஹனி உனக்கு டிராயிங் பண்ண சொல்லி கொடுத்தானா? அதுக்கு உனக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிருக்கா? நம்பவே முடியலையே. ஹனி, உன்னால எப்படி இத பண்ண முடிஞ்சது? நான் டாங்கி தான், ஆனா பார்த்தா அப்படி தெரியாது. ஏன்டா மாத்தி மாத்தி சொல்ற? உன்னை பார்த்தா எல்லாருக்கும் டாங்கி மாதிரி தான் தெரியும். ஆமா, ஆனா உன்னை பார்த்தா உண்மையான டாங்கி மாதிரியே இருக்கும். சரி விடு, நமக்குள்ள இனிமே பிரச்சனை வேணாம். எது எப்படியோ அவ டிராயிங் பண்ண கத்துக்கிட்டால. ஓஹோ, ரெண்டு பேரும் சண்டை போடுறதை விடுங்க ஹனி. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, அதனால நான் உனக்கு ஒரு gift தர ஆசைப்படுறேன். இது ரொம்ப சாஃப்டான டாகியாச்சே, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. டாகின்லாம் சொல்லாத, இதோட பேரு வைரம். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹனிக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இவனுக்கு வைரம்னு பேர் வச்சிருக்கோம். சூப்பர், தேங்க்யூ கிட்டி. இந்த வைரத்தை நீ தான் எனக்கு கொடுத்திருக்க. இனிமே எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரப்போகுது. இத நான் பத்திரமா வச்சுக்குவேன். தெரியுமா, எக்ஸாம்ல டாப்பரா வந்ததுக்காக எங்க சார் எனக்கு டின்னர் தர போறாரு. ஹலோ கண்ணா சார், கிட்டி எங்க இருக்கா? டேய் தம்பி, பொண்ணுங்க கால்ல போடுவாங்க கொலுசு. கிட்டி ஹனி கொடுக்க போயிருக்கிறா வைரம் பரிசு. கையை தட்டு. ஆமா, கிட்டி எதுக்காக ஹனிக்கு வைரம் பரிசா கொடுக்கணும்? ஜல்லிக்கட்டுல தைரியம் இருக்கிறவன் காலை அடக்கிட்டான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி கொடுத்து ஹனி கலக்கிட்டான். கையை தட்டு. நான் தான் கிட்டியோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. வைரம் எனக்கு தான் கிடைக்கணும். அந்த வைரத்தை எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து பறிக்கணும். அதுக்கு நான் ஏதாவது செய்யணும். சரிங்க கண்ணா சார், இப்ப நான் கிளம்புறேன். சரி, நீங்க எல்லாரும் டின்னருக்கு வாங்க. ஹனி, நீ வைரத்தை பத்திரமா பாத்துக்கோ. அடுத்த வாட்டி நான் வரும்போது நாம சேர்ந்தே விளையாடலாம். பாய். பாய் பாய் கிட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சனி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐ அம் சாரி. முன்னாடியே சாரி சொல்லி ஜாமீன் வாங்குறிய, அப்படி என்னதான் பெரிய தப்பு பண்ண போற? நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஆக்சுவலி இன்னைக்கு நான் ஒரு புக் படிச்சேன். அதுல என்ன இருந்துச்சுன்னா, மத்தவங்களுக்கு நல்லது பண்ணாதான் நமக்கும் நல்லது நடக்குமா. அதனாலதான் நான் உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காக வந்தேன். ரொம்ப நல்ல விஷயம் தம்பி. எல்லாருக்கும் கெடுதல் பண்ற உனக்கு போய் எப்படி இந்த புக்கு கையில கிடைச்சது? ஏய், நான் இப்ப மாறிட்டேன். நான் இப்ப எல்லாருக்கும் நல்லது பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நான் உனக்கு நல்லது பண்ண போறேன் ஹனி. இன்னையில இருந்து நான் உன்னோட பூதம், நீ என்னோட எசமா. பூதமா? அப்படின்னா உன் வீட்டுல உள்ள பொருளெல்லாம் தூக்கி நீ வெளியில போட்டுரு. ஆமா, எதுக்கு பொருள் எல்லாம் தூக்கி வெளியே போடணும்? ஏன்னா பேய் எல்லாம் பாழடைஞ்ச வீட்டுல தான் இருக்கும். அதனாலதான் எல்லாத்தையும் வெளியில போட்டுற சொன்னேன். இப்போ உனக்கு புரியுதா? டேய், இவன் சொல்றது ஜீனிங்கிற பூதம். இன்னையில இருந்து நீங்க என்னோட ஆலம்பனா, நான் உங்க அடிமை. உங்க ஆசை என்னன்னு சொல்லுங்க ஆலம்பனா. எனக்கு என்னமோ இதுல ஏதோ மறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. சன்னி எப்படி திடீர்னு இப்படிலாம் மாறுவான்? எனக்கும் இவன் மேல நம்பிக்கையே இல்ல. என்ன வேணும்னு சீக்கிரமா சொல்லுங்க. சொல்லுங்க ஹனி, என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் உடனே அதை செஞ்சு முடிக்கிறேன். ஓகே, ஆனா நீ முதல்ல சொல்லு, நான் உனக்கு என்ன வேலை கொடுக்கறது? எது வேணாலும் சொல்லு, எது வேணாலும் சொல்லு. ஓகே, நீ இவ்ளோ அடம் பிடிக்கிறதுனால எனக்காக ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வரியா? இது சுலபமான வேலையாச்சு. சுலபம் தானே, ஆனா காலால இல்ல, கையால நடந்து போயிட்டு வரணும். எனக்காக தண்ணியை என் வேலைக்காரங்க கொண்டு வருவாங்க. இங்க ஹனிக்காக நான் தண்ணி கொண்டு வர வேண்டியதா இருக்கு. ஆலம்படா, இந்தாங்க உங்களுக்கு தண்ணி. சீக்கிரமா குடிங்க ஆலம்படா. எனக்கு குடிக்க வேண்டாம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தண்ணி குடிச்சேன். ஆமா, அப்புறம் எதுக்காக தண்ணி கேட்டீங்க? உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக தான் தண்ணி கேட்டேன்.
பரவாயில்ல, இத நானே குடிச்சுக்கிறேன். வைரம் கிடைக்கிற வரைக்கும் எதுவுமே பேசக்கூடாது. அது கிடைச்சதுக்கு அப்புறமா யாருன்னு காட்டுவோம். ஹனி, நான் மேல போய் உங்க ரூம சுத்தம் பண்றேன். ஆனா சுத்தம் பண்ண வேண்டியது கீழையாச்சே. முதல்ல மேல சுத்தம் பண்றேன். இல்ல கீழே. இல்ல கீழே நான் அப்புறமா சுத்தம் பண்றேன். ஹனி ப்ளீஸ் 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 ஹனி, எனக்கு மேல ஏதாவது வேலை கூட. மேல வேலையா? மேல வேலையா? சரி, அப்ப ஒண்ணு பண்ணு, சீலிங் எல்லாம் சுத்தம் பண்ணிடு. இந்த ஹனியோட மூளை மாதிரி உலகத்துல வேற யாருக்குமே கிடையாது. ஆமா, சீலிங் மேல நான் எப்படி போறது? ஏன் போக முடியாது? நீ தான் பூதமாச்சே, உன்னால என்ன வேணா பண்ண முடியும். நீ என்னோட ஜீனியா இருந்தா உடனடியா சீலிங்க சுத்தம் பண்ணு. என்னது? சரி, ஓகே. இவன் உண்மையிலே மாறிட்டான்னு நினைக்கிறேன். என் வீடு அசுத்தமானா நான் ரெடிமேட் தான் பண்ணுவேன். ஆனா இங்க நான் துடைக்க வேண்டியதா இருக்கு. நான் ஃபேனை ஆன் பண்றேன், நீ சீக்கிரமா கீழே வந்துடலாம். நீ ஏன் இப்படி பண்ண? எல்லா தண்ணியும் கொட்டிட்ட. மேடம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா திட்டுவாங்க. உதமே, சீக்கிரமா தண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணு. அட, இவன் உண்மையிலேயே மாறிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அனி சொல்றதை எல்லாத்தையும் கேக்குறானே. எனக்கு இப்பவும் சுத்தமா நம்பிக்கையே வரல. ஏய், நான் தான் சொன்னேன்ல, நான் மொத்தமா மாறிட்டேன். ஹனி, இப்போது நான் ஒரு ரூமை சுத்தம் பண்ணலாமா? வேண்டாம். மேல என் ரூமுக்கு போய் ஃபுட்பால் கொண்டு வா, நாம விளையாடலாம். அப்படியா? நான் இப்பவே போய் கொண்டு வர்றேன். மேல போறதுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ சந்தோஷப்படுறான்? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. வாங்க வாங்க போய் போய் பாப்போம். பார்க்கலாம். அட, எங்க போச்சு அந்த வைரம்? இங்க எதுவும் இல்லையே. அட, இதுல கூட இல்லையே. என்னது, இங்கேயும் காணுமே. அட, இந்த ஹனி அதை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. இங்க கூட காணுமே. சன்னி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாத்தீங்கல்ல. ஃபுட்பால் இங்க இல்லவே இல்ல. நான் எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். ஃபுட்பால் எங்க இருக்கு? நீ எங்க தேடி பார்த்த? மொத்த ரூமையும் நாசம் பண்ணிட்ட. ஏ ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஏதோ கருப்பாடு சுத்துற மாதிரி தெரியுது. ஆடா இருந்தா சீக்கிரம் கூப்பிடு, நம்ம ஃபுட்பால்ல ஒரு ஆளை சேர்த்துக்கலாம். நீ இப்ப இங்க எதுக்காக வந்தேன்னு சொல்லு. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. நடிச்சதெல்லாம் போதும். எனக்கு ஆடெல்லாம் வேண்டாம். எனக்கு அந்த வைரம் தான் வேணும். உனக்கு எந்த வைரம் வேணும்? எந்த வைரமா? கிட்டி ஹனி கொடுத்தால அந்த வைரம் தான். அந்த வைரம் எனக்கு வேணும். ஏன்னா வைரம் போறதுக்கு தகுதியானவன் நான் தான். கிட்டி என்னோட ஃப்ரெண்டு. நீ என்ன பண்ணாலும் வைரம் பொட்டிக்குள்ள இருக்குன்னு நான் சொல்லவே மாட்டேன். சிறுசு, சீக்கிரமா பொட்டியை காப்பாத்து. அது ரொம்ப விலை உயர்ந்த வைரம். ஏன்னா எனக்கு அதை கிட்டி தான் கொடுத்தா. நில்லு சனி. இனி வைரத்தை மறந்துருங்க. இனிமே இது என்னோடது. என் வைரத்தையே எடுத்துட்டு போலான்னு பாத்தியா? நான் யாருன்னு காட்டுறேன். இந்த வாங்கிக்கோ.
டேய் வைரம் எங்கன்னு சொல்லுடா. இதோ இருக்கு கிட்டி கொடுத்த வைரம். நான் இந்த பொம்மைய பத்தி கேட்கல, நான் எதை பத்தி கேட்டுட்டு இருக்கேன்னா உனக்கு கிட்டி கொடுத்தாலே அந்த வைரத்தை பத்தி. எனக்கு அந்த வைரம் உடனே வேணும். ம், இவனுக்குள்ள எந்த மாற்றமும் வரல. கிட்டி கொடுத்த கிஃப்ட தட்டி பறிக்க தான் வந்திருக்கான். என்ன புரிஞ்சுதா? கிட்டி விலை உயர்ந்த ஒரு அன்பளிப்பை எங்களுக்கு கொடுத்தாலே அந்த பரிசு இதுதான். இந்த பரிசை நீ எப்பவுமே அணிக்கிட்டு இருந்து வாங்க முடியாது. அது வைரமோ எதுவோ, கிட்டி எது கொடுத்தாலும் அது எனக்கு தான் சொந்தம். இது கிட்டி எனக்கு கொடுத்தது, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஆமா, இங்க என்ன நடக்குது? வைரத்தை நீ எதுக்கு கையில வச்சுக்கிட்டு நீ இருக்க? எனக்கு கொடுத்த கிஃப்ட இவன் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போலான்னு பாக்குறான். ஆ, அது சரி, இதான் விஷயமா? சோனிக்கு நல்ல படம் கத்து கொடுக்கணும். இனிமே அவன் யார்கிட்ட இருந்து எந்த கிஃப்டையும் திருடக்கூடாது. ஹனி எனக்கு ஹெல்ப் பண்ண, அதனாலதான் அவனுக்கு நான் பரிசு கொடுத்தேன். ஒருவேளை உனக்கு கிஃப்ட் வேணும்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. சொல்லு கிட்டி, உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? உங்ககிட்ட இருந்து கிஃப்ட் வாங்குறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அடுத்த வாரம் எனக்கு வேலண்டைன்ஸ் காம்படிஷன், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமா? இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வர்றேன். இப்ப இந்த வைரம் இன்னும் பிரகாசமாயிடுச்சு. ஏய்.